தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இலங்கைக்கு எதிரான 5வது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து 5 விக்கெட்டுகளால் வெற்றியீட்டியது. நேற்று பிற்பகல் ஆரம்பமான இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இலங்கை 239 ஓட்டங்களை பெற்ற நிலையில் மழை குறுக்கிட்டதால் போட்டி இன்றைய தினத்துக்கு பிற்போடப்பட்டது. கண்டி பல்லேகலை மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் வெற்றி இலக்கான 240 ஓட்டங்களை நோக்கி பதிலளித்தாடிய இங்கிலாந்து 35 ஓட்டங்களுக்கு முதல் 2 விக்கெட்டுகளையும் இழந்தது. மொஹின் அலி 4 ஓட்டங்களுடனும் அலிஸ்டியா குக் 20 ஓட்டங்களுடனும் ஆட்டமிழந்தனர். என்றாலும் அதன் பின்னர் இணைந்து கொண்ட ஜேம்ஸ் டெய்லர் மற்றும் ஜோ ரூட் ஜோடி 3ஆம் விக்கெட்டில் 104 ஓட்டங்களை பகிர்ந்தது. ஜேம்ஸ் டெய்லர் தனது 2வது சர்வதேச ஒருநாள் அரைச்சதத்தை பூர்த்தி செய்து 68 ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார். ஜோ ரூட் ரவி பொப்ரா ஜோடி 86 ஓட்டங்களை பகிர்ந்து அணிக்கு நம்பிக்கை அளித்தது. ரவி பொப்ரா 28 ஓட்டங்களுடன் ஆட்டமிழக்க ஜோ ரூட் தனது 3வது சர்வதேச ஒருநாள் சதத்தை எட்டினார். இது இலங்கைக்கு எதிராக அவர் பெற்ற முதல் சர்வதேச ஒருநாள் சதமாகும். 117 பந்துகளை எதிர்கொண்ட அவர் ஒரு சிக்ஸர் 7 பவுண்டரிகளுடன் 104 ஓட்டங்களை ஆட்டமிழக்காமல் பெற்று வெற்றியை உறுதி செய்தார். இங்கிலாந்து 49 ஓவர்கள் ஒரு பந்து வீச்சில் 5 விக்கெட் இழப்புக்கு வெற்றி இலக்கை அடைந்தது. போட்டியின் சிறப்பாட்டக்காரர் விருதை ஜோ ரூட் தட்டிக் கொண்டார். 7 போட்டிகள் கொண்ட இந்த சர்வதேச ஒருநாள் தொடரில் 3-2 எனும் கணக்கில் இலங்கை முன்னிலை வைக்கிறது.